ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ பிரேக் அவுட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, பிரேக் அவுட் ட்ரேடிங் மெத்தட். ஸோ பிஃபோர் தட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஸ்விங் சீரீஸ் பற்றியும் கோல்டு பற்றியும் நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கோல்டு ட்ரேடிங் வந்து ஃப்ரம் கோல்டு பெட்டல் டு கோல்டு எம் எப்படி பண்ணலாம், அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா கோல்டு எம்மில் எப்படி நம்ம வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஒரு சீரீஸ் நான் போட்டிருந்தேன். அண்ட் குறிப்பாக வந்து ஸ்டாக் செலெக்ஷனில் நம்ம ஸ்டாக் செலக்ட் எப்படி பண்ணணும், அதில் நம்ம வந்து என்னென்ன செட்டப்பில் என்ட்ரி எடுக்கலாம், அதாவது பை பிஃபோர் பிரேக் அவுட். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங். ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற செட்டப்லாம் என்ன, அந்த வாலட்டிலிட்டி கான்ட்ராக்ஷன்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் நம்ம ஸ்விங் சீரிஸ் 1 2 3 4 ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோயுமே நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாகவே எல்லாமே ப்ராப்பர் எஜுகேஷன் தான். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஓகே, லெட் கம் டு திஸ் வீடியோ. இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரேக் அவுட் ட்ரேடிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக் அவுட் அப்படிங்கிறது என்னென்னா, ரொம்ப நாளாக மார்க்கெட் ஒரு ஏரியாவில் பிரேக் பண்ண முடியாமல் இருந்து அதை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கும். தட் இஸ் கால்டு பிரேக் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டலாக இருக்கலாம், இல்லை டபுள் பாட்டம், இல்லை டபிள்யூ பேட்டர்ன், இல்லை ரவுண்டிங் பாட்டம், கப் அண்ட் ஹேண்டில், எனி திங், எவ்வளோ வேணா இருக்கலாம். இது எல்லாமே நாங்கள் ஒரே வார்த்தையில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பேஸ், அவ்வளோதான். ஹெட் அண்ட் ஷோல்டராக இருக்கலாம், இல்லை ஒரு டபுள் பாட்டமாக இருக்கலாம், எனி திங், எப்படி வேணாலும் இருக்கலாம். இது எல்லாமே ஒரே நேமில் சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் அ பிக் பேஸ், இல்லைனா ஒரு 3 month பேஸ், இல்லை 1 year பேஸ், அது மாதிரி ஒரு பேஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். இந்த பேஸ் அப்படிங்கிறது 2 months எடுக்கலாம், இல்லை 1 year கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சி இப்போது ஹெச்எஸ் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் டு ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு பேஸ் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஒரு பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதுவே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோழமண்டலம் ஃபைனான்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ் இங்கே ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு, பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. க்ளோஸ் டு ஏப்ரல் டு அக்டோபர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 month ஒரு கன்சால்டேஷன் இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இது மாதிரி இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஒரே ஒரு லைனில் எடுத்துகிட்டு வரலாம். ஐ மீன் என்ன பேட்டர்னில் வேணாலும் இருக்கலாம். ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டோன்னா அதுக்குள்ளார வந்து நமக்கு அடங்கிடும். ஸோ இதுதான் இந்த பேஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போது ரீசெண்டாக நான் வாட்ச் பண்ணுற சில ஸ்டாக்ஸ் பார்த்தோன்னா ஜஸ்ட் அதை பேஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பவர் கட் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு என்ட்ரி போனேன், அது எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ லெட்ஸ் இந்த இடத்துல நான் ஒரு என்ட்ரி போனேன், அது எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் வாட்சிங் த ஸ்டாக், பவர் கட் நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு அக்டோபர் வரைக்குமே ஒரு பெரிய ஒரு கன்சால்டேஷனில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் ஒரு பேஸ். ஐ மீன் கிட்டத்தட்ட ஒரு 1 year பேஸ், மல்டி இயர் பிரேக் அவுட் அப்படியே சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு அந்த லாங்காக ஒரு கன்சால்டேஷன் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த பிரேக் அவுட் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். லெட் சிஜி பவர். ஸோ சிஜி பவர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மே மந்த்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் ஒரு 5 month ஒரு கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் அந்த பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு இல்லையா. இதுதான் நம்ம பேஸ் அப்படிங்கிற பாயிண்டில் சொல்ல வரும். ஃபைன். இப்போது இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வின் ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு பெரிய ஒரு வின் ரேட் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா ப்ராப்பர் செட்டப் இல்லாமல் நம்ம பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா நீங்கள் 10ல் 6 ட்ரேடு வந்து அது ஃபெயிலியர் தான் ஆகும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. பிரேக் அவுட் ட்ரேடிங் பொறுத்தவரையில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் பிரேக் அவுட்னு எடுப்பீங்க, உடனே அது பிரேக் டவுன் ஆகி கீழே போக ஆரம்பிக்கும். ஓகே, இது வந்து எல்லாருமே பண்ணுற ஒரு காமன் மிஸ்டேக். நானுமே இதை ஆல்ரெடியே பண்ணியிருக்கேன். இதை நம்ம சரியாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, மொதல் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பிரேக் அவுட் ஆகிடுச்சு, என்ட்ரி எடுப்போம். அடுத்த நாளே பார்த்திங்கன்னா அது கீழே போக ஆரம்பிக்கும். லெட் சி இதுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா அந்த பவர் கிட்டே நான் காமிச்சேன் இல்லையா, அதையே நம்ம எடுக்கலாம். லெட் சி நான் சோழமண்டலம் ஃபைனான்ஸ் வந்து இப்போ வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். இது கரெக்டாக அது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட இதுதான் ஆல் டைம் ஹை. அந்த ஹைலேருந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அது நெக்ஸ்ட் டேவே ஃபாலோயிங் டேவே பார்த்திங்க அப்படின்னா அது கீழே போக ஆரம்பிச்சிட்டு. ஸோ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்திங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு கீழே போக ஆரம்பிச்சிட்டு. ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஃபெயில்டு. ஸோ அந்த பிரேக் அவுட் வந்து கண்டினியூஸும் ஆகலை. ஓகே, இப்போ பிரேக் அவுட் சக்ஸஸ் அப்படிங்கிறது என்ன, ஃபெயில்டு பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இது மாதிரி ட்ரெண்டு ப்ராப்பராக கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். இது பிரேக் அவுட்டில் என்ட்ரியே தராமல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த சிஜி பவர், இல்லை எய்ச்சர் மோட்டார், மாருதி. இப்போ ரீசெண்டாக நிறையா பிரேக் ஆச்சு. அதில் நம்ம வந்து மாருதியை எடுத்துக்கலாமே. ஸோ மாருதி பார்த்திங்க அப்படின்னா மாருதி ஆக்சுவலாக இது 13,680 பிரேக் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு கண்டினியூஷனில் இருக்குது. ஐ மீன் மாருதி மட்டும் இல்லை, ஆட்டோவில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே, டிவிஎஸ் மோட்டார், ஹீரோ மோட்டர் காப், ஈச்சர் மோட்டார் எல்லாமே நல்ல ஒரு பெரிய ஒரு கண்டினியூஷன் தான் இருக்குது. இது வந்து ட்ரெண்ட் கண்டினியூவேஷன். ஓகே,
ஸோ பிரேக் அவுட் ஃபெயில்டு பார்த்துட்டோம், பிரேக் அவுட்டில் கண்டினியூவேஷன்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 மெத்தட்லேயும் எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கிறது, ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்கவே போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் எத்தனை ஸ்டாக்ஸ்னால் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் 40 ஸ்டாக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், 100 ஸ்டாக்ஸ் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பட் ஃபாலோ பண்ணுங்கள், உடனே அந்த ட்ரேடில் என்ட்ரி அப்படிங்கிறது எடுத்துடாதீங்க. பிரேக் ஆகிடுச்சா, பிரேக் ஆகிடுச்சு, அது கண்டினியூவேஷன் ஆகுதா இல்லை அது ஃபெயில் ஆகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். தப்பு ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து ப்ராப்பர் ரிஸ்க் ரிவார்டு வேணும். அந்த ரிஸ்க் ரிவார்டுக்கான வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பொசிஷன் சைஸிங் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும், அந்த பொசிஷன் சைஸிங் உங்கள் கேபிட்டலுக்கு வச்சு எப்படி நீங்கள் பண்ணணும், அதுக்கு என்ன ரிஸ்க் வைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம இதில் பண்ணவே முடியும். நீங்கள் F1 கூட நீங்கள் பண்ணலாம், F1 பண்ணிங்கன்னா கூட அது கிளியராக உங்களுக்கு தெரியணும். ஓகே, லெட் கம் டு திஸ் டாபிக். பிரேக் அவுட் ஆகிட்டு உடனே ட்ரேட் எடுக்காதீங்க. வாட்ச் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி அதை வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்தர் டேஸ் அது கண்டினியூவாக மேலே போகுதா இல்லைனா ஃபெயில் ஆகி கீழே வருதா அப்படிங்கிறது நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டன், முடிஞ்சு போச்சு. இப்போது அது கண்டினியூ ஆகிட்டு நல்ல ஒரு 2 நாள் கேண்டில் வந்து அக்ரெசிவாக அது மேலே போயிடுச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியாது. அப்போ எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக கன்சிக்யூட்டிவ் டேஸ் என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டாக ஆரம்பிக்கும். இது ஒரு பெரிய வால்யூம் பிரேக் அவுட்டாக இருந்தால் நம்ம அந்த எட்ஜ் பாயிண்ட்டில் எடுக்கலாம். அதுக்குமே வீடியோ போட்டிருக்கேன், வால்யூம் பேஸ் பண்ணி பிரேக் ஆகிறத எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஏதாச்சும் ஒரு நாள் அது நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்காக இருக்கும். பாசிட்டிவ் ஓப்பனிங்காக இருந்து அந்த ப்ரீவியஸ் டே வந்து உங்களுக்கு பிரேக், அந்த ஹையை வந்து பிரேக் ஆகும். அந்த ஹையை பிரேக் ஆகும்போது நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். அதுக்கு கீழே நம்ம எஸ்எல் அப்படிங்கிறத பேஸ் பண்ணலாம். அது ரொம்ப 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 சின்ன எஸ்எல்லாக இருக்கும். அதாவது பிரேக் அவுட் நடந்துடணும், நடந்ததுக்கப்புறமா அது பொறுமையாக கீழே வர ஆரம்பிக்கும். கீழே வந்ததுக்கப்புறமா ஒரு கரெக்டாக ஒரு ப்ராப்பர் டேயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது கொடுக்கும். அந்த பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்துட்டு அந்த ப்ரீவியஸ் டேவோட ஹையை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணும். அந்த பிரேக் ஆகிற இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும். அந்த கேண்டிலோட லோவில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கணும். இதுதான் ப்ராப்பர் பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறமா என்ட்ரி எடுக்கிற செட்டப். லெட்ஸ் நான் ஒரு சில எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்கள். ஸோ நான் வந்து இப்போது ரீசெண்டாக எம்சிஎக்ஸ் ஸ்டாக்ஸ் நான் வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். இந்த எம்சிஎக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடியே ஒரு பெரிய ட்ரெண்ட் கேப்சர் பண்ணியிருக்கு. அந்த ட்ரெண்டு கேப்சர் பண்ணதுக்கப்புறமா கீழே ஒரு கன்சாலிடேஷன். இந்த கன்சாலிடேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆக்சுவலாக இதை பற்றியே நான் இதில் கூட நான் போட்டிருந்தேன், டெலகிராம்லேயும் நான் போட்டிருந்தேன். எம்சிஎக்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி நான் ஹோல்டிங் ஃப்ரம் 8,000 சொல்லியிருந்தேன். திரும்பியும் அதை கரெக்ட் ஆகும்போது என்ட்ரி பார்த்தேன். பட் அது எனக்கு என்ட்ரி கிடைக்கல. பட் ஸ்டில் இது வந்து ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அந்த ப்ராஃபிட் வந்து நான் டெலகிராம்லேயும் நான் போகிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது 8,125 பார்த்தீங்கன்னா இந்த மைனர் பேஸ், அதாவது இந்த மைனர் பேஸ் வந்து இங்கே பிரேக் நடந்திருக்கு அபோவ் த ஆல் கீ மூவிங் ஆவரேஜ். ஸோ நான் இங்கே என்ன மூவிங் ஆவரேஜ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா 1226 ஃபாலோ பண்ணுறேன். பிகாஸ் ஆஃப் மேக்டியோட ஃபார்மேஷன் வச்சு நான் கொஞ்சம் செக் பண்ணுவேன். அதனால் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா 1226 நாங்கள் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் ஆனதுக்கப்புறமா ஹெச்சி இது ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கேண்டில், நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கேண்டில். அந்த கேண்டிலோட ஹையை வந்து மார்க்கெட் டச் பண்ணியிருக்கு 8213. ஸோ லெட்டஸ் பிளேஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7987 நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அண்ட் ஃபர்தராக நம்ம அந்த ஸ்டாக்கை நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போகிறோம். ஸோ இது ஒரு பிரேக், ஐ மீன் இது ஒரு ஆல் டைம் ஹை பிரேக். ஸோ இப்போது நான் எங்கே ரீஎன்ட்ரி எப்படி கொடுப்பேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது எம்சிஎக்ஸ் கரெக்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இந்த கரெக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த கரெக்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு நாள் வந்து டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த டேயில் நான் வந்து என்ட்ரி கொடுப்பேன். இது என்னோட ப்ரமீடிங், ஐ மீன் நான் எம்சிஎக்ஸை கேரி பண்ணிகிட்ருக்கேன், ப்ரமீட் பண்ணுறதுக்கு நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். ஓகே, இந்த ஸ்டாப் இதுதான் என்ட்ரி செட்டப்பு. நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் மாருதியை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மாருதி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்க்கு அப்புறமா இது வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட். ஸோ பிரேக் அவுட்க்கு அப்புறம் என்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இன்சைட் பார். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 22 ஆகஸ்ட் ஒரு ப்ராப்பர் இன்சைடு பார். இந்த இன்சைடு பாருக்கு அப்புறம் அந்த ஃபாலோயிங் கேண்டில் பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பனிங் பிரேக் த ஹபோவ். ஸோ நீங்கள் இங்கே எஸ்எல் வச்சுட்டு என்ட்ரி எடுத்திங்கன்னா திஸ் இஸ் அவர் என்ட்ரி மாருதி சுசுகி. அதே மாதிரி ஈச்சர் மோட்டார் நம்ம சொல்லலாம். ஸோ ஆட்டோ செக்டரே வேண்டாம். இப்போது சுந்தரம் ஃபைனான்ஸ் ஹோல்டிங் பார்ப்போம். சுந்தரம் ஃபைனான்ஸ் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா
ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன், ஒரு ஃப்ளாக் பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. இந்த கரெக்டானதில் இங்கே பாசிட்டிவ் ஓப்பன், லெட் அஸ் see, இது பாசிட்டிவ் ஓப்பன். ஸோ பிரேக் த ப்ரீவியஸ் டே ஹை. இங்கே நமக்கான ஒரு என்ட்ரி அப்படிங்கிற செட்டப் இருக்குது. அண்ட் ரொம்ப நல்ல ஸ்டாக் எஸ்பிஐஎன் பிரேக் அவுட். ஸோ எஸ்பிஐஎன் பார்த்தீங்க அப்படின்னா இது பிரேக் அவுட், இங்கே ரீஎன்ட்ரி எனக்கு 865ல் பிகாஸ் ஆஃப் அன்றைக்கி டே வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன். பேங்க் நிஃப்டி எல்லாமே நல்லா அன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் டே. திரும்பி இந்த இடத்துல ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தேன். கொஞ்சம் ப்ராஃபிட் இந்த டேயில் நான் ப்ராஃபிட் கவர் பண்ணிட்டேன். திரும்பி இங்கே நான் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நான் என்ட்ரி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து ஜிங்கா லாஜிஸ்டிக்ஸ் பிளாக் புக். ஸோ இது வந்து 8669 வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 13 அக்டோபரோட இன்சைட்டில் தான் பாக்கி இருக்கிற எல்லா கேண்டிலோட ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இங்கே எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா ஐ வில் என்டர் டெஃபினெட்லி இன் பிளாக் புக். ஸோ இது என்னோட இப்போது என்ட்ரிக்காக நான் வெயிட் பண்ணுற சில ஸ்டாக்ஸ். என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு வாட்ச்லேயே நான் காட்டுறேன் அப்படியும். ஸோ இதுதான் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ஆகிற செட்டப் வித் மினிமம் எஸ்எல். அதிகபட்சம் எஸ்எல் அப்படிங்கிறது 6%க்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. லெட் அஸ் சே இப்போது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கும் போது நான் ஒரு கிளாரிட்டி நாங்கள் கொடுக்குறேன். ஸோ 2 பெரிய ஆத்தர், 2 பெரிய ட்ரேடர் புக் எழுதியிருக்காங்க, டான் சாங்கர் அண்ட் மார்க் மினர்வினி. ஸோ டான் சாங்கர் அப்படிங்கிற ஒரு ட்ரேடர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ட்ரேடர் தான். சைஸிங் ஜாஸ்தியாக வச்சுருப்பார். அந்த டே என்ட்ரி ஆகிற கேண்டிலோட லோ தான் எஸ்எல் வைப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரி ஆகிற டே அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணுவோமே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரேக் அவுட், கரெக்ட் இல்லையா? இது பிரேக் அவுட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த டேயில் ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் பார்த்து என்ட்ரி எடுக்கிறாருன்னா இந்த டேவோட லோ தான் அவர் வந்து எஸ்எல் வைப்பார். அவரோட கான்செப்டில் எஸ்எல் வைப்பார். பட் சைஸிங் பெருசாக எடுத்துகிட்டு அவர் போவார். கிட்டத்தட்ட ஒரு பொசிஷன் சைஸிங் வந்து ஹியூஜாக பண்ணுவார். பட் இதுவே மார்க் மினர்வினி அப்படின்ட்டு என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா இது பாசிட்டிவ் ஓப்பனாக இருக்கிற பட்சத்தில் அவர் அந்த ப்ரீவியஸ் டேவோட லோவையோ இல்லை அந்த பேஸோட லோவையோ அவர் வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பார். இங்கே 2 திங் இருக்குது. ஸோ இந்த பேஸ் எஸ்எல்லாகவும் இந்த ப்ரீவியஸ் டே எஸ்எல்லாக இருக்கும்போது நமக்கான ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொஞ்சம் கிடைக்கும். இமீடியட்டாக எஸ்எல் அப்படிங்கிறது இடிக்காது. ஸோ 10 அவுட் ஆஃப் ஒரு 7 or 6 ட்ரேட்ஸை உடனே இடிக்காது. பட் இதுவே டான் சாங்கரோட ட்ரேட் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா சில சமயம் அது கண்டினியூவேஷனுக்கு போகலைன்னா அன்றைக்கே அது வந்து ட்ரிகர் ஆகும், எஸ்எல் ட்ரிகர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று பார்த்தீங்கன்னா கஜாரியா செராமிக்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட். நான் வந்து இந்த ட்ரேடுக்காக நான் வெயிட் பண்ணேன். ஓகே இது பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணேன். பட் ஆனால் அது கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ எக்ஸாக்டாக இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் தான். பாசிட்டிவ் ஓப்பனில் இருந்து இது பிரேக் ஆச்சு. பட் த பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர், பிரேக் பண்ணி க்ளோஸ் வந்து வைக்கலை. ஸோ வெயிட்டிங். ஸோ இது மாதிரி நடக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பிரேக் அவுட் ஃபெயிலியர் தான். இந்த கச்சாரா செராமிக்ஸ்லாம் பிரேக் அவுட் ஃபெயிலியர். அதே மாதிரி அப்போலோ டயர் பிரேக் அவுட் ஃபெயிலியர். இதெல்லாம் நேற்று நடந்ததெல்லாம் நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போலோ டயருமே க்ளோஸ் ஆகுமான்னு சொல்லி பார்த்தா 500க்கு மேலே அதுவுமே பிரேக் அவுட் ஃபெயிலியரில் தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ தட் பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி என்ட்ரி எடுத்துடக்கூடாது, அந்த டே வந்து க்ளோஸ் ஆகணும். ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸோட மெத்தட். ஸோ 2 ட்ரேடர் சொன்ன இன்ஃபர்மேஷன் இது தான். ஒன்று பேஸ் லோ, இன்னொரு ட்ரேடர் வந்து அந்த டேவோட லோவே எஸ்எல் வைப்பாங்க. ஓகே இப்போது என்ட்ரி எடுத்துட்டோம், எஸ்எல்வே நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. டார்கெட் என்ன? இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய குறையே என்னென்னா எங்கே நான் டார்கெட் வைக்கிறது இல்லை எங்கே நான் எக்ஸிட் ஆகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது எக்ஸிட் அப்படிங்கிறது மல்டிபிள் எக்ஸிட் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஆன் ஏ சிங்கிள் டே ரிவர்சல் கூட நம்ம வந்து எக்ஸிட் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மார்க்கெட் நல்ல இந்த மாதிரி ஃபார்மேஷனில் இருந்திருக்கும், பிரேக் பண்ணி அந்த ஹையில். பட் அந்த டே க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி க்ளோஸ் ஆகும்னா அப்படியே வந்து ஆப்போசிட்டாக க்ளோஸ் ஆகும். இப்போ நம்ம அப்போலோ டயர் பார்த்தோம் இல்லையா, லைக் தட் அதே மாதிரியே க்ளோஸ் ஆகும். ஸோ டோட்டல் நெகட்டிவாக இல்லை ஷூட்டிங் ஸ்டாராவோ அது மாதிரி வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இது மாதிரி க்ளோஸ் ஆகுதுன்னா ஆன் த டேவே நம்ம எக்ஸிட் அப்படிங்கிறத பண்ணலாம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பாருங்கள் அப்போலோ டயர் அப்படிங்கிறது இல்லை டெஸ்ஸி நம்ம இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துருக்கீங்க அப்படின்னா சிங்கிள் டே ரிவர்சல் இல்லையா, இந்த சிங்கிள் டே ரிவர்சலில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம், எக்ஸிட் ஆகலாம். ஸோ இல்லை அப்படிங்கும் போது நான் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா சிங்கிள் டே ரிவர்சல்லையும் நான் ஃபாலோ பண்ணுவேன். அனதர் தென் வந்து ரொம்ப ஒரு கம்ப்ரெஷனில் இருந்து மார்க்கெட் பிரேக் டவுன் கொடுக்குது, இந்த 12 EMAக்கு கீழே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில்
நான் இங்கே எக்ஸிட் ஆவேன். அதாவது 12 இஎம்ஐக்கு கீழே இப்போ நான் இங்கே என்ட்ரி எடுத்திருக்கேன். லெட்டஸ்ட் நான் இப்போ எங்கே என்ட்ரி எடுத்திருக்கேன். இது பிரேக் அவுட் கேண்டில். இந்த பிரேக் அவுட் கேண்டிலுக்கு அப்புறமா என்னோட என்ட்ரி அப்படிங்கிறது இங்கே இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஸோ செகண்ட் மே இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் டே ஹையை பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கே நான் என்ட்ரி எடுக்கிறேன். நான் கண்டினியூவேஷனில் போகிறேன். ஒருவேளை நான் எடுத்த இடத்துக்கே வந்துருச்சு ரிவர்ஸ் ஆகுதுன்னா ஒன்று பிரேக் ஈவன் எஸ்எல் கொடுப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ராஃபிட்டுக்கு மாறிட்டனாலே என்னோடய எஸ்எல்லை நான் பிரேக் ஈவனுக்கு வைப்பேன். இப்போ நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன், ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் இருக்கேன். நான் 420 என்ட்ரி எடுத்திருக்கேன். நான் வந்து 500 இருக்கேன் அப்படின்னா 12 இஎம்ஐக்கு கீழே க்ளோஸ் இங்கே வைக்கிறதுனாலே அந்த ட்ரேட் நான் வந்து எக்ஸிட் கொடுத்துருவேன். திரும்பி ரீஎன்ட்ரிக்காக நான் வெயிட் பண்ணுவேன், அவ்வளோதான். இப்போ சிஜி பவரில் நான் வந்து ரீஎன்ட்ரிக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் நான் புக் பண்ணிட்டேன் ஒரு ட்ரேடில் சிஜி பவரில். இப்போ திரும்பி நான் ரீஎன்ட்ரிக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஒரு கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கு. மேபி இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்காக இருந்து இந்த பேஸை பிரேக் ஆகுதுன்னா திரும்பி நான் சிஜி பவரில் ரீஎன்ட்ரி அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ராஃபிட் கவர் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ எங்கே நம்ம ப்ராஃபிட்டை கவர் பண்ணோம் அப்படிங்கிற மெத்தட் இதுதான். சில ட்ரேட்ஸ் நல்ல ஒரு கெயின் கிடைக்கும், சில ட்ரேட்ஸ் சின்ன சின்ன கெயின் தான் கிடைக்கும், சில ட்ரேட் எஸ்எல் அடிக்கும். லெட்டஸ்ட் இப்போ நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா நான் மிஸ் பண்ண ஒரு பெரிய ட்ரேட் அப்படின்னா அந்த ஒரு ட்ரேட் நம்ம சொல்லலாம். ஸோ நல்ல இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்க்கு அப்புறம் திரும்பியும் ஒரு பிரேக் அவுட், திரும்பி இங்கே பாசிட்டிவ் ஓப்பன், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இப்போ நான் வாட்ச் வந்து காமிக்கிறேன். ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் அக்சஸ் பார்த்துட்டு இருந்தேன். 1425 அபோவ் வந்து பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு, பட் அது பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கல. ஸோ டவுன் போயிடுச்சு. அனுபவம் ரசாயம் ஆல்சோ சேம் அதே தான். நெக்ஸ்ட்டு சிஇஎஸ்சி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங். ஸோ என்னென்னா இது பிரேக் அவுட் க்ளோஸ்டு வித் வால்யூமோட அண்ட் தென் கரெக்டட். இது கண்டிப்பாக நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் சிஇஎஸ்சி பொறுத்தவரை. ஏன் சிஇஎஸ்சி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குன்னு சொல்கிறேன்னா, அட் ப்ரெசென்ட் எனர்ஜி ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்குது. டாடா பவர், சிஇஎஸ்சி, பவர் கிரிட், என்டிபிசி, ஓஎன்ஜிசி எல்லாமே ஒரு மொமெண்டம் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பெரிய பெரிய பேஸ் வந்து பிரேக் ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம கண்டிப்பாக இந்த செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் சிஇஎஸ்சி பார்க்குறீங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ டாடா பவர் பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் 400 மேலே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சேம் அஸ் பேட்டர்ன் சிஇஎஸ்சியில் என்ன இருக்கோ அதே தான் டாடா பவர்லையும் இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் பவர் கிரிட் எடுத்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் ஆல்சோ சேம் லைக் தட், அதே மாதிரி தான். இப்போ என்டிபிசி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான், ஒரு பெரிய லார்ஜ் கன்சாலிடேஷனில் இது பிரேக் ஆகியிருக்கு. சேம் அஸ் பவர் கிரிட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் என்டிபிசி இருக்குது. ஸோ இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இன் ஃபாலோயிங்கில் இப்போது ரிலையன்ஸ், எஸ் அதே நம்ம எனர்ஜின்னு சொல்லும்போது ரிலையன்ஸ் நம்ம ஒன் ஆஃப் த பிக் கம்பெனி, மார்க்கெட் கேப் அதிகமாக இருக்கிற கம்பெனி. இது பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் இன்னைக்கு கொடுத்துருக்கு. 1396 ஒரு பிரேக் ஆகியிருக்கு. வெயிட்டிங் ஃபார் த கரெக்ஷன் இல்லைனா கன்சால்டேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணி இதில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணுறது, ஐ மீன் எனர்ஜி செக்டரை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல வர்றேன். ஓகே, இப்போ நம்ம ஒன்றா வருவோம். வாரே எனர்ஜிஸ் நல்ல ரிசல்ட்டு தான், பட் வெயிட் பண்ணுறேன். ஹெச்எஸ்சிஎல் ஆல்சோ ஒரு கன்சால்டேஷனில் இருக்கு, நோட் பண்ணி வச்சுருக்கேன். எஸ்கார்ட்ஸ் குபேட்டா, ஜேஎஸ்எல், ஜேஎம் ஃபைனான்சியல், முத்தூட் மைக்ரோஃபின், பாரத் ஃபோர்ஜ், லேட்டன்ட் வியூ, எஸ்சிஐ, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ரயில்டெல், ஆர்விஎன்எல், ஐஆர்எஃப்சி எல்லா ரயில்வே ஸ்டாக்ஸுமே ஒரு கன்சால்டேஷனில் இருக்குது, வாட்ச் பண்ணுறேன். எஸ்டிஎல் டெக்னாலஜிஸ், ஸ்டெர்லைட், கேஇசி, மணப்புரம் ஃபைனான்ஸ், டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், விஇடிஎல் நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். திரும்பி ரீஎன்ட்ரிக்கு வெயிட் பண்ணலாம். ரெட்டிங்டன் நல்லா தான் இருக்குது, க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். கருடா கன்ஸ்ட்ரக்ஷன், டிஐ, மகா பேங்க், எஸ்பிஐ கார்டு எல்லா பிஎஸ்சி பேங்குமே வாட்ச் தான் வச்சுருக்கேன். கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2898 பிரேக் அவுட் ஃபெயிலு, சிங்கிள் டே ரிவர்சல். அண்ட் அகெயின் அது ஒன் மோர் அப்ரோச் இங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கு. மெட்டல் ஸ்டாக்ஸுமே நல்லா தான் இருக்கிறதுனால கிராசிம் ஆல்சோ பார்க்குறேன். ஏன்னா விஇடியில் எக்ஸிட் ஆகிட்டோம். அண்ட் ஜேஎஸ்எல், கிராசிம் அப்படிங்கும் போது ரெண்டையும் நம்ம வாட்ச் பண்ணலாம். சோலாஃபின், கேபிஐஎல், நால்கோ, ஐடிபிஐ பேங்க், கஜாரியா செராமிக்ஸ், டீகா இண்டஸ்ட்ரீஸ், பேங்க் பரோடா, ஜீவன் ஃபைனான்ஸ், இண்டிகோ, இந்தியா சிமெண்ட், பாலோ ஃபோர்ஸ். நான் இதெல்லாமே வந்து நான் டெலிகிராம்லேயே தரேன், நிறைய வாட்சில் இருக்குது. இதெல்லாமே நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டாக்ஸ் தான். ஸோ கொஞ்சம் பாசிட்டிவ் ஸ்டாக்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அசாஹி இந்தியா கிளாஸ், காட்ஃப்ரே பிலிப்ஸ், மகேந்திரா, ஏர்டெல்லாம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. யூடிஐ ஏஎம்சி ஆல்சோ பிரேக் அவுட் ஆக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு 1414. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டைட்டன், ரெலிகிரார் என்டர்பிரைசஸ், ஐஎன்எக்ஸ் இந்தியா, டிபிஓ டெக், பிரஸ்டீஜ், சிப்லா, கேவிபி, பிளாக் புக், எஸ்பிஐஎன், ஹீரோ மோட்டர் காப், ஐச்சர் மோட்டர், மாருதி எல்லாமே, அம்பார் என்டர்பிரைசஸ்,
அதானி போர்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் பண்ணி இது இன்சைடராக ஃபார்ம் ஆகியிருக்கு. இஃப் இன்கேஸ் இது பாசிட்டிவ் ஓப்பனிங் இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும். எம்சிஎக்ஸ், விஷால் மெகாமார்ட், சாமான் கேபிட்டல், என்டிபிசி, பிஇஎம்எல், ப்ரீமியர் எனர்ஜைஸ் என்ட்ரி ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். லெட்ஸ் சி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மோதிலால் ஓஸ்வால், டாடா பவர் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான். பஜாஜ் ஃபின்சர்வ் ஆல்சோ கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் வந்துகிட்டு இருக்குது. எம்எஃப்எஸ்எல், அப்போலோ டயர் நம்ம பார்த்துட்டோம். கேன்ஃபின் ஹோம், ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட், நல்ல ஒரு வால்யூம் ஸ்பேக் நடந்திருக்கு. இஃப் இட் கரெக்டட் டெஃபினட்டாக இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஐசிஐசிஐயை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நவ்கர் கார்பரேஷன், பாலு ஃபோர்ஜ், இந்தியா சிமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதான் என்னோடய வாட்சில் இருக்கிற ஸ்டாக்ஸ். நீங்களும் அதை வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த கான்செப்டை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி புரியலனா உங்களுக்கு என்ன புரியல அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இஃப் இன்கேஸ் நம்ம ஒரு லைவ் வேணால் வந்து நம்ம அதை கிளாரிஃபை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.